இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வேர்க்கடலை வெர்சஸ் பாதாம். எதுல அதிக சத்துக்கள் இருக்கு, எது ஆரோக்கியமானது, வேர்க்கடலை அல்லது பாதாம் அப்படின்றத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். வேர்க்கடலை அல்லது பாதாம் கொட்டைகள்ல எந்த ஒரு சமச்சீர் உணவுக்குமே ஒரு சிறந்த கூடுதலாகும். இது ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்குது. கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான கொட்டைகள்ல வேர்க்கடலை மற்றும் பாதாம் இரண்டுமே பிரபலமான தேர்வு தான். அவை அவற்றின் ஈர்க்கக்கூடிய ஊட்டச்சத்து சுய விவரங்களுக்கு தனித்து நிற்குது. அதாவது அந்த ரெண்டுத்திலையும் கிடைக்கிற சக்தி ஊட்டச்சத்துக்கள் எல்லாராலையுமே விரும்பப்பட்டு வருது. இரண்டு கொட்டைகளுமே அவற்றின் ருசியான சுவை மற்றும் பல்துறை திறனுக்காகவே பிரியமானவை. ஆனால் ஊட்டச்சத்து உள்ளடக்கம் என்று வரும்போது எது அதிக சக்தி வாய்ந்தது, அவற்றில் எது ஆரோக்கியமா இருக்கும் மற்றும் எது அதிக சக்தி இருக்கு என்பதை தீர்மானிக்க தான் நம்ம இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்கிறோம். அராசிஸ் ஹைபோகேயா என ஒரு தாவரவியல் ரீதியாக அறியப்படுவது தான் இந்த வேர்க்கடலை. தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தோம்னா பருப்பு வகைகள் மற்றும் உண்மையான கொட்டைகள் அல்ல இது. ஆயினும் கூட அவை மர கொட்டைகளுடன் ஊட்டச்சத்து அதிகம் இருக்கு மற்றும் அவற்றில சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்புக்காக பரவலாக நுகரப்பட்டு பாராட்டப்படுகின்றது. வேர்க்கடலின் ஊட்டச்சத்து விவரம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புரோட்டீன் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. வேர்க்கடலையில புரோட்டீன்ஸ் அதிக அளவுல இருக்கு. இது சைவ உணவு உண்பவர்களுக்கும் சிறந்த தாவர அடிப்படையிலான ஒரு புரோட்டீன் ஆதாரமாக அமையுது. அவை மனித ஆரோக்கியத்திற்கு தேவையான 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் கொண்டிருக்குது இந்த வேர்க்கடலை. அடுத்தது இதயத்திற்கு ஆரோக்கியமான கொழுப்புகள் தான். வேர்க்கடலை மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகளின் ஆதாரமாகவே இருக்கு. குறிப்பாக ஒலிக் அமிலம் இது மேம்பட்ட இதய ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது மற்றும் இருதய நோய் அபாயத்தையும் இது குறைக்குது. அடுத்தது நார்சத்து நிறைந்தது. தாராளமான நார்சத்துடன் வேர்க்கடலை ஆரோக்கியமான செரிமானத்தை நம்மளுக்கு கொடுக்குது. எடை மேலாண்மைக்கும் உதவியா இருக்கு மற்றும் ரத்த சர்க்கரை அளவை அது கட்டுக்குள்ள வச்சிருக்கும். அதே மாதிரி நிலக்கடலையில அத்தியாவசிய வைட்டமின்களான நியாசின், வைட்டமின் B3, ஃபோலேட், வைட்டமின் B9 மற்றும் வைட்டமின் E மற்றும் மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற நிறைய தாதுக்கள் இருக்கு. அதே மாதிரி மறுபுறம் பாதாம் அறிவியல் ரீதியாக ப்ரூனஸ் டல்சஸ் என்று அழைக்கப்படுது. மேலும் அவை பல நூற்றாண்டுகளாக உட்கொள்ளப்படும் மரக்கொட்டைகள் மற்றும் அவற்றின் பல ஆரோக்கிய நன்மைகளுக்கு பெயர் பெற்றதுதான் இந்த பாதாம். பாதாம்ல பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு என்பதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதன் மதிப்பை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதோட ஊட்டச்சத்துக்கள் பல வகை இருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வைட்டமின் E நிறைந்த ஆதாரம் தான் ஃபர்ஸ்ட். பாதாம்ல நம்ப முடியாத அளவிற்கு வைட்டமின் E இருக்கு. இதுல ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இது செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாத்து உதவுது. தோல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. அடுத்தது ஆரோக்கியமான கொழுப்புகளும் நிறைஞ்சிருக்கு. பாதாம் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகளில் ஏராளமாக இருக்கு. இது இதய ஆரோக்கியத்திற்கு உதவியா இருக்கு மற்றும் குறைக்கப்பட்ட LDL கொழுப்பு அளவுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அது கட்டுக்குள்ள வச்சிருக்கு. அடுத்தது பாதாம் கால்சியத்தின் சிறந்த மூலம். இது வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கவும் உதவுது. அடுத்தது பைட்டோ நியூட்ரியன்ஸ். பாதாம்ல பிளவனாய்டுகள் மற்றும் பாலிஃபினால் போன்ற பல்வேறு பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. அவை ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஆனா இதுக்கு என்ன தீர்ப்பு, எது சிறந்தது? வேர்க்கடலை மற்றும் பாதாம் இரண்டுமே ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு. அவை நன்கு வட்டமான உணவில் மதிப்புமிக்க சேர்தலாக அமைகிறது. பாதாம் வைட்டமின் E மற்றும் கால்சியம் உள்ளடக்கத்துல பிரகாசிக்கும் போது வேர்க்கடலை அவற்றின் புரோட்டீன்ஸ் மற்றும் இதய ஆரோக்கிய கொழுப்புகளுக்கு தனித்து நிக்குது. இறுதியில இந்த கொட்டைகளுக்கு இடையேயான தேர்வு தனிப்பட்ட உணவு விருப்ப தேர்வு தான். ஊட்டச்சத்து தேவைகள் மற்றும் சுவை விருப்பங்களுக்கு வரும். வேர்க்கடலை வெர்சஸ் பாதாம் பேர்ல தெளிவான வெற்றியாளர் இல்லை. ஏன்னா இரண்டு கொட்டைகளும் அவற்றின் ஊட்டச்சத்து திறனை மேசைக்கு கொண்டு வருது. இந்த மகிழ்ச்சியான மற்றும் சத்தான கொட்டைகளின் முழு திறனையும் திறப்பதற்கு மாறுபட்ட மற்றும் சமச்சீர் உணவு ரொம்ப முக்கியமானது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதனால ரெண்டுமே ஈக்குவலான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால ரெண்டுமே நம்ம உடலுக்கு தேவையான ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.